ஏடிஎம்கே சார்ந்த திரு செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய பதவியை இரட்டை இலை சின்னத்தில் நின்று ஜெயிச்ச பதவியை இன்னைக்கு ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. அவர் தாவேக்காவை நோக்கி நகர்வதாக தகவல் வந்துகிட்டே இருக்கு. அது குறித்து உங்களுடைய பார்வை? எனக்கும் தகவல் தான் வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது செங்கோட்டையன் அவர்கள் மட்டும் இல்லை, இது போன்ற எத்தனையோ பேர் வந்து தாவேக்காயை நோக்கி வர ஆரம்பிப்பார்கள் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. ஆனால் தலைவர் அவர்கள், தளபதி அவர்கள் யார் யார் உள்ளே வரணும், யாருக்கு என்ன பதவி கொடுக்கலாம் எல்லாமே அவங்க முடிவெடுப்பாங்க. பட் இன்றைக்கி வர அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் இல்லை. வரலாம், மேபி வரலாம், வர்றதுக்கு உண்டான ஆப்ஷன் இருக்கிற மாதிரி தான் வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியுது. பட் இணைந்த பிறகு அதை நாங்கள் சொல்கிறோம். இப்போ வேற யாராவது முக்கிய பிரமுகர்கள்லாம் அடுத்தடுத்து இணைய இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான? அப்படி பார்த்தா நிறைய பேர் இருக்கிறாங்க ஆர்வமாக. அது எல்லாமே நடக்கும்போது வெளியில் தெரியும். இப்போதைக்கு எங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே கட்சி, எஸ்ஐஆர் மக்களை ரெடி பண்ணுறது, ஒவ்வொரு பூத்துலேயும் வாலண்டியர்ஸ் ஒர்க் பண்ணுறது, கட்சிக்குள்ளே நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது, போய்கிட்டு இருக்கு. எங்ககிட்டயே உள்கட்சியிலேயே நிறைய வேலைகள், நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. எலெக்ஷனை நோக்கி தளபதியே எங்களுடைய பெரிய பலம். இனிமே வர்றவங்க யார் வந்தாலும் சரி, அது ஆட் அண்ட் அட்வான்டேஜ். தளபதி வந்து ஒரு பெரிய மலை, அந்த மலை கூட சில குன்றுகளும் சேரலாம், யார் வேணாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை பற்றி எந்த யார் வரணும் வரக்கூடாதுன்னெலாம் நாங்கள் எதுவும் சொல்ல போகிறதில்ல. யார் வேணாலும் வரட்டும், எல்லாமே தலைமையை தொடர்பு கொள்ளுங்கள். தலைமை உங்களை வந்து சரி என்றால் உள்ளே இணைத்துக் கொள்வார்கள். அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நாங்களும் கேள்விப்படுறோம். அதெல்லாம் நடக்கும்போது பொதுவெளிக்கு வரும்.